நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. நம்பனே நான் முகத்தாய் நாதனே ஞானமூர்த்தி, என் பொன்னே ஈசா என்று என்று ஏத்தி நான் ஏசற்று என்றும் பின் பின்னே திரிந்து நாயேன் பேர்த்து இனி பிறவா வண்ணம் அன்பனே ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ என் தன் தமிழ் கோமுத்தி முத்தி வஞ்சா அக்கர சத்குருவே. திண்ண இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னும் அன்பர்க்கு அருள் கருணை திருமுகமும் பசும் குளவி நடையேயாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோலக் கொழுந்தாய் புலைநாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். அங்கே கன்னி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளினாலும் திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடி கமலங்களை வணங்கி மகிழ்ந்து போற்றி, திருவருளினாலும் குருவருளினாலும் திருவாவடுதுறை ஆதீன வேளம் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய குலதீபம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற்சிந்தனையை நம்முடைய தூத்துக்குடி புனிதர் பேரவை அன்பர்கள் தலைமேற்கொண்டு இந்த பெரிய சிந்தனைக்கு தளம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய திறம் எப்பேற்பட்டது என்று சொன்னால், அவர்கள் அருளி செய்த நூல்களை நாம் சிந்திக்கின்ற பொழுது சாத்திர நூல்களுக்கெல்லாம் உரையாணி என்று போற்றப்படுகின்ற நம்முடைய சிவஞான சுவாமிகள் அவர் அருளி செய்த அற்புதமான நூல்கள் இலக்கியம் சார்ந்து, இலக்கணம் சார்ந்து, கண்டனம் சார்ந்து, இன்னும் நமக்கு அந்த மரபு நூல்கள் எத்தனையோ நூல்கள் முனிவர் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். அவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இந்த புனிதர் பேரவை மூலமாக சிந்திக்க இருக்கின்றோம் என்பதில் அடியனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்முடைய சிவஞான சுவாமிகள் அருளிய உரையினை பல நூல்களுக்கு உரை இதுல இல்லை, மூலம் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே நம்முடைய இந்த பேரவை சார்பாக தலைவர் அவர்கள் இந்த நூலை எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று நெடுநாட்களாக அவர்கள் பல பேராசிரியர்களோடு தொடர்ந்து சிந்தித்து வருகின்றார்கள். சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளிய பதிக நூல் அகிலாண்டேஸ்வரி பதிகமாக இந்த 10 பாடல்களை கொண்ட நூலாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு 8வது பாடலையும் 9, 10, 3 பாடல்களையும் இன்றைய சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே பார்த்த பாடல்கள், அதிலே அதை தொகுத்து பார்த்தோமேயானால், முதல் பாடல்லே முனிவர் பெருமான் என்னை எடுத்து ஆண்ட குணமேருவே, என்னை எடுத்து ஆண்ட குணமேருவே என்று எடுத்து என்கின்ற சொல்லுக்கு அற்புதமாக அந்த முதல் பாடலிலே வைக்கின்றார். பல பிறவிகளிலிருந்து எடுத்து இனி பிறவாமே காத்து என்பது போல முதல் பாடலிலே அந்த கருத்தை அமைக்கின்றார். 2வது பாடலிலே பேரின்ப வெள்ளத்தில் அசைவற்று இருக்க வைத்தாய், இது அந்த இருள் தொகையெல்லாம் நீக்கி என்பது போல மலங்களிலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து நீக்குதல், ஆக பல பிறவிகளிலிருந்து நீக்குதல், இருள் தொகையிலிருந்து நீக்குதல் என்று அதை வரிசைப்படுத்தி காட்டி
மூன்றாவது பாடலிலே உன்னையே நம்பினேன் என்பதனாலே பிறவிக்கு விட்டு விடாதே என்பது போல நமக்கு அதனை காட்டினார். ஆக இந்த பிறவிக்கு விட்டு விடாத தன்மை என்பதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற முக்தி என்ற அந்த முடிந்த பயன் முக்தி என்பதனை பல நூல்கள் சொல்லுகின்றன. அதுவும் பிற சமயங்கள் சொல்லுகின்ற முக்தி என்பது எத்தன்மை வாய்ந்தது, நம்முடைய சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற முக்தி தன்மை என்பது எத்தகையது என்பதனை சிவப்பிரகாசத்துல 50வது பாடல்ல நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்திருக்கின்றார். நிறைய சைவ சாத்திர நூல்கள் நமக்கு காட்டுகின்றது. அந்த வகையிலே சிவஞான சுவாமிகளும் அதனை எடுத்துக்கொண்டு இந்த 9வது பாடலிலே அந்த கருத்தினை நமக்கு வைக்கின்றார். பிற சமயத்தவர்கள் கூறுகின்ற முக்தியிலிருந்து எங்கனமாக நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முக்தி அமைகின்றது என்பதனை பிரித்து காட்டுகின்றார் நம்முடைய முனிவர் பெருமான். ஏனென்று சொன்னால் பல சமயங்கள் இருந்தாலும் அதிலுள்ள அடிப்படையான செய்திகளை எல்லாம் வைத்துக்கொண்டு அதிலிருந்து எங்கனம் மேம்பட்டது நம்முடைய சைவ சித்தாந்தம் என்பதை காட்டுவதுதான் முனிவருடைய தனிச்சிறப்பே. எடுத்துக்காட்டு ஆக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சத்காரியவாதம், சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற சத்காரியவாதம், சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அளவை, சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற இந்த முக்தித்தன்மை, அத்துவிதம், இதெல்லாம் பிற நூல்களிலிருந்து அதனை வைத்து கொண்டு எந்த ஒன்றையும் மறுக்காமல் இது அல்ல என்று நம்முடைய முடிவாக சொல்லப்படுகின்ற சமயம் இந்த சைவம் எப்படி சொல்லுகின்றது என்பதனை இந்த மாதிரியான அடிப்படை செய்திகளை எல்லாவற்றையுமே முனிவர் பெருமான் தெளிவாக விளக்கி காட்டியிருக்கின்றார் தம்முடைய நூல்களில். ஐயம் திரிவு இல்லாமல் மிக்க தெளிவாக. அதனால்தான் மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூல்களை நாம் தொடர்ந்து சிந்திக்கத்தான் நம்முடைய சித்தாந்த கருத்துக்கள் நமக்கு அதுல ஆழங்கால் படுவதற்கும் உறுதிப்படுவதற்கும் அந்த உண்மையான பயனை பெறுவதற்குமாக அமைகின்றது. முனிவருடைய நூல்கள் தான் அதற்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. இந்த முக்தி என்பதனை நம்முடைய சமயம் 2ஆக சொல்லுகின்றது. பரமுக்தி, பதமுக்தி. இந்த பரமுக்தி என்பது மீண்டு வாரா திருவடி பேர். திருவடி அணைந்து விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் பிறப்பு இருக்கக்கூடாது. அதுதான் அந்த பரமுக்தி என்பது. அதைத்தான் நம்முடைய முனிவர் பெருமான் 3வது பாடல்ல உன்னையே நம்பினேன், பிறவிக்கு என்னை காட்டி விடாதே, பிறவிக்கு என்னை காட்டி விடாதே என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த பரமுக்தி என்பதை தன்மையை அடியேனுக்கு அருள்வாயாக என்று முதல் முனிவர் பெருமான் அருளி செய்த முதல் பதிகம். அதுல முதல் 3வது பாட்டிலேயே இப்படி வைக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய மனப்பக்குவம் எங்கனம் இருந்திருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. இந்த மீண்டு வாரா திருவடி பேறு என்பதுதான் பரமுக்தி. ஏனைய பிறவிக்கு வருகின்ற நிலையும் இருக்கின்றது. அது பதமுக்தி. நமக்கு இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரர் என்று சொல்லக்கூடிய காரண கர்த்தாக்கள் எல்லோருமே பிறந்து இறந்து அதுல சித்தியார்ல தான் ரொம்ப தெளிவாக நமக்கு காட்டுகின்றார். மேல் வினையும் செய்வார்கள், அவர்களுக்கு பிறவி உண்டு, இன்னும் சொல்ல போனால் சகலரே என்று கூட நமக்கு நூல்கள் உரைக்கின்றது. எனவே இப்படி மீண்டு வாரா திருவடி பேறு என்பதுதான் பரமுக்தி என்று சொல்லப்படுவது.
அதைத்தான் ஈரில்லா பதங்கள் என்று நம்முடைய மணிவாசகப் பெருமான் சொல்லுகின்றார். அந்த ஈரில்லா பதத்தை அடையக்கூடிய இன்பம்தான் இன்பம். அதான் நமக்கு கோவில் திருப்பதிகத்துல அனுபோக மணிவாசகப் பெருமானுடைய சிவ அனுபவத்தை கூறும் இலக்கணத்தை கூறும் பதிகமாக அது அமைந்த பதிகம். மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரம் ஜோதி உள்ளவாறு காண வந்து அருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று சொல்லுவார். எனவே ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது நமக்கு பெறப்படுகின்றது. மணிவாசக பெருமான் பல இடங்களில் அதனை நமக்கு காட்டுகின்றார். நம்முடைய அருளாளர்கள் அத்தனை பேரும் அந்த ஈரிலா பதத்தில் மீண்டு வாரா வழியை பெற்ற நெறியை பெற்ற அருளாளர்கள். எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் வழிதான் அவர்கள் இங்கு வந்து பிறந்து, அப்படி வந்து பிறந்தாலும் அவர்களுக்கான உடம்பு அது அருள் உடம்பு, மாயா காரியங்களிலால் ஆன உடம்பு கிடையாது. எனவே அருளாளர்களை ஒருபோதும் நம்முடைய நிலையில் இருந்து ஒப்புமைப்படுத்தி பார்த்தல் என்பது மகா குற்றம். அப்படி சிந்திக்கவே கூடாது. ஆக அவர்கள் எல்லோருமே மீண்டு வாரா திருவடி பேச்சினை பெற்றவர்கள், பரமுக்தியில் இருப்பவர்கள். அதத்தான் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அந்த அவருடைய நிறைவு காலத்திலே தன்னுடைய துணைவியாரையும் கை கொண்டு அந்த செம்பற் ஜோதியிலே புகுகின்ற பொழுது அந்த தன்மையினை நமக்கு சேக்கிலார் பெருமான் அழகாக காட்டுவார். 6 வகை சமயத்தில் அருந்தவரும் அடியவரும் கூறுமறை முனிவர்களும் கும்பிட வந்து அணைந்தாரும் வேறு திரு அருளினால் வீடு பெற வந்தாரும் ஈரில் பெரும் ஜோதியில் எல்லாரும் புக்கதற்பின் காதலியை கைப்பற்றி கொண்டு வலம் செய்து அருளி தீதகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர் நாதன் எழில் வளர் சோதி நன்னி அதன் உட்புகுவார் போதநிலை முடிந்த வழி புக்கு ஒன்றி உடன் ஆனார். போதநிலை முடிந்த வழி ஆக அந்த திருவடி பேச்சினை எய்துவது என்பது முடிந்த வழியாகவும் புக்கு அதனில் புகுந்து விட்டோமேயானால் ஒன்றி உடனாக கூடிய தன்மையையும் ஒன்றி உடன் ஆனார். ஆக மீண்டு வாராத திருவடி பேரை பெற்றார் திருஞான சம்பந்தர் என்பதனை அந்த பாடல் மூலம் நாம் உழித்து உணர்கின்றோம். இதே போல நம்முடைய அப்பர் சுவாமியும் அங்கே திருப்புகலூரிலே இருக்கின்ற பொழுது என்னை இனி சேவடு கீழ் இருத்திடும் என்று எழுகின்ற முன் உணர்வின் முயற்சியினால் திருவிருத்தம் பல மொழிந்தார். புண்ணியா மண்முதலாம் உலகேத்த மண்ணு திரு தாண்டகத்தை புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் என புகன்று தன்னறிய சிவானந்த ஞான வடிவே ஆகி அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அமர்ந்து இருந்தார் என்று இவர் பெற்ற பரமுக்தியினை நமக்கு சேக்கிலார் சுவாமி காட்டுகின்றார். அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தாராம், மீண்டு வாரா திருவடியை பெற்று அமர்ந்திருந்தார் என்று இவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊரனாகிய ஆளாள சுந்தரன் உடன் அமர்ந்து இருவீரும் சார நம் கன நாதராம் தலைமையில் தங்கும் என்று அருள் செய்தார். ஆக அந்த மீண்டு வாரா திருவடி பேச்சிலே தங்கும் என்று சிவபெருமான் அருளி செய்தார் என்று சொன்னால் இவருடைய சிறப்பு எப்பேற்பட்டது. அன்ன தலைமையில் இருவரும் பணிந்து எழுந்து அருள் தலைமேற்கொண்டு மண்ணும் மண் தொண்டர், அதுவரைக்கும் வன் தொண்டராக இருந்த நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானுடைய ஆணையின் கீழ் நின்று ஆளாள சுந்தரராகி தாம் வழுவாத முன்னை நல்வினை தொழில் தலை நின்றார். முன்னை நல்வினை தொழில் முன்பு அந்த திருவடிக்கு அந்த திருநீறு கொடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருந்த நம்முடைய ஆளாள சுந்தரர் இங்கு வந்து நம்பி ஆரூரராகி வன் தொண்டராகி தோழமையாகி இருந்த தன்மையில் அங்கே சுவாமி பரமுக்தி
அருளி மீண்டு வாரா திருவடி பேச்சினே அவரை தங்கும் என்று அருள் செய்தாரே. ஆக இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மணிவாசக பெருமானை நின்ற புகழ் புலியூர் நேயமுடன் புடைசூழச் சென்ற அருளுக்கு இடமான செம்பொன்னின் அம்பலம் எய்தி ஒன்றிய தமிழ் மாலை பொருள் இவரன்று உரை செய்து மன்று அதனில் கடிதேகி மறைந்தனர். அங்கு அவர் காண திருவாசகத்திற்கு பொருள் வாச்சியமே என்று உரைத்தார். அந்த பொன்னம்பலத்தில் இருக்கின்ற நடராஜ பெருமானை பார்த்தார். அவ்வளவுதான். சுற்றி இருக்கிறவர்கள் காண அங்கு அவர் காண கடிது ஏகி மறைந்தனர். விரைவாக ஏகி அந்த எம்பெருமானுடைய திருவடியில் ஏறி மறைந்தனர் என்று நமக்கு அந்த திருப்பெருந்துறை புராணம் நமக்கு சொல்லுகின்றதே. ஆக நால்வர் பெருமக்கள் எவ்வாறெல்லாம் இந்த மீண்டு வாரா திருவடி பேச்சினை பெற்றார்கள், பரமுக்தி தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் என்பதனை இந்த ஈரிலா பதங்கள் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று மணிவாசக பெருமான் சொல்லுவது போல அந்த ஈரிலா பதத்தினை அடைந்து இன்புற்று இருக்கின்றார்களே, அதனை நமக்கு இந்த நம்முடைய 3வது பாடல் இந்த அகிலாண்டேஸ்வரி பதிகத்துல நம்முடைய சிவஞான சுவாமிகள் காட்டி அருள் இருக்கின்றார். 4, 5, 6வது பாடல்கள்ல ஆணவம், கண்மம், மாயை இதிலெல்லாம் சென்று தோய்வுடு வராம் பொருட்டு பொய்யே நாகிலும் கைவிடாது அருள்வாய் என்று இந்த 3 மலங்களிலிருந்து அடியனை கைவிடாது அருள்வாய் என்று கேட்கின்றார். ஆக இந்த பிறவிக்கு காட்டி விடாதே என்பதும் இந்த 3க்கும் இந்த 4, 5, 6வது பாடலுக்கும் உள்ள தொடர்ச்சி எவ்வாறு அமைகின்றது என்று பாருங்களேன். பிறவிக்கு காட்டாத தன்மையை அருள்வாய் என்று சொல்லி, அப்படி பிறவிக்கு காட்டிவிடாதபடிக்கு வழி உண்டு என்று சொன்னால் அது எந்த வழி என்று சொன்னால் பொய்யே நாகிலும் கைவிடாது அருளக்கூடிய தன்மை. அதுதான் பொய்யனேன் அகம்நேக புகுந்து என ஆண்ட மணிவாசக பெருமான் நிறைய இடங்கள்ல அதை காட்டுவார். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை என்று காட்டுவார். பெருமானே நம்முடைய யானும் பொய் என் நெஞ்சும் பொய் என்றெல்லாம் சொல்லுவார். ஆக அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக நாம் இருந்தாலும் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய தன்மையாக பெருமான் இருக்கின்றார். அந்த நம்பிக்கையிலே, ஆனா உன்னையே நம்பினேன்னு சொல்லிட்டார் இல்லையா, அந்த நம்பிக்கையில் பொய்யே நாகிலும் நான் பொய்யனாக இருந்தால் கூட அடியேனை விட்டு விடாது நீ கைவிடாது அருள்வாய் பெருமானே. எப்படி நமக்கு சிவஞான சுவாமிகள் இந்த பாடலை அமைக்கின்றார் பாருங்கள். அப்படி பொய்யன் என்று சொன்னது எதனாலே அப்படின்னா, அனவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மல கட்டு உடைய சகலர்களாக நாம் இருப்பதால் இதெல்லாம் பொய், இதெல்லாம் செயற்கையோடு கூடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இயற்கை தன்மையை அடைவதுதான் பிறவிக்கு வாரா நெறி என்பது. ஆக ஆன்மாக்களுக்கு இயற்கை என்பது அந்த திருவடி பேச்சிலே இருந்து கொண்டு திருவடியை நினைந்து கொண்டு அதிலிருந்து மீண்டும் வாராத நெறி. ஆக அயரா அன்பின் அரண்கலல் செலுமே என்பது போல இந்த அயராத அன்போடு இருந்தோமே ஆனால் இந்த பிறவிக்கு வாரா நெறி நமக்கு அமையும். அப்படி வருவதற்கு தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே, தொண்டர்களுக்கு தொண்டராக இருந்து தொண்டு செய்தோமே ஆனால் இந்த மும்மலக்கட்டிலிருந்து விடுபடலாம் என்பதனை இதில் காட்டி ஐயம் 7வது 8வது பாடல்கள்ல ஐயம் நீக்கி அருள்வாய் என்று காட்டுகின்றார். ஆக இந்த ஐயத்தை நீக்கி அருள்வாய். எந்த ஐயத்தை? இவ்வாறு உலகச் சார்போடு கூடியிருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் இந்த முக்தி பேறு எங்கனம் அமையும் என்று சொன்னால் அந்த மும்மல கட்டிலிருந்து நீங்குகின்ற பொழுதும் பெருமான் கைவிடாது அருள்கின்ற பொழுதும் பல பிறவிகளிலிருந்து எடுத்து ஆளுகின்ற பொழுதிலும் அமையும் என்பதனை, அப்படிப்பட்ட அந்த ஐயத்தை நீக்கி அருள்வாய் என்று அந்த 7, 8வது பாடல்கள்ல காட்டி இந்த 9வது பாடல்ல சித்தாந்த முக்தியை காட்டுகின்றார். அப்படிப்பட்ட முக்தி என்பது எது என்பதனை நமக்கு காட்டி அருள்கின்றார். அந்த 10வது பாடல்ல திருவடி கீழ் அகலாமல் ஆண்டு கொண்டு அருள்வாய் என்று நிறைவு செய்கின்றார் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். ஆக 10 பாடல்களையும் இவ்வாறாக நிறைவு செய்கின்றார். இந்த 8வது பாடல்ல என்ன காட்டுகின்றார் என்பதனை நாம் இன்று விளங்கி காண்போம். விரிவாக நாம் பார்க்கலாம். 8, 9, 10. உடலத்தில் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம்
8வது செய்யுள் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய பதிகம். செய்யுள் 8. உடலத்தில் இன்று எனக்கு ஒளியாத விச்சைதான் உற்றது ஏது, உன் தன்னாலே உற்றதேல் நீ தனு அளித்திடும் போதெல்லாம் முரல் வேண்டும். எந்தன் இயல்பேல் கடல் ஒத்த பிறவிதனில் எந்நாளும் அவிச்சை கட்டுற்று நிற்க வேண்டும். கடிய மல சக்தி சற்று அகலவரும் எனில் அவை கழித்தது ஆர், நீ கழிக்கில் கெடல் உற்ற எல்லா உயிர்க்கும் நீக்கிடுவை. யான் கெடுத்தாலும் அம்மலம் தான் கெட்டாலும் உன்னை நான் கிட்டி வந்து வழிபடுவது என் கேடிலாய் இவை அருளுவாய். அடலுற்ற திரிபுரம் அடங்கலும் அடல் உற்ற திரிபுரம் அடங்கலும் எரித்த திரு அக்னீஸ்வரரை மறுவும் அருள் ஞானவாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே. அகிலாண்டம் என்னும் அரசே. சிற்றம்பலம். இந்த பாடல்ல முனிவர் பெருமான் பல சந்தேகங்களை எழுப்பி இந்த பிறவியானது எப்படி கழியும் என்ற ஐயத்தை வைத்து என்ற ஒரு கேள்வியை வைத்துக்கொண்டு நமக்கு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை நாம மீண்டும் மீண்டும் படிக்கின்ற பொழுது முனிவர் பெருமானால் அன்றி இதை யாராலும் இப்படி கேட்க முடியாது. இப்படி கேள்வி கேட்கின்றார் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு கேள்விக்குமாக நம்முடைய சாத்திர நூல்கள் தான் நமக்கு விளக்கம் சொல்லுகின்றது. இந்த பிறவி எப்படி கழியும்? பிறவி என்பது நோய், பிறவி என்பது பெரும் கடல். நம்முடைய அருணகிரிநாதர் சொல்வார், எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்பார். எழுகடல் மணலை அதை கூட அளந்துடலாம், ஆனா இந்த பிறவி என்பதை சொல்ல முடியாதே. ஆக எத்தனையோ கோடி பிறவிகள் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். எத்தனையோ கோடிகள் பிறவிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் எப்போ நமக்கு சைவ சமய நெறி என்பது அமைகின்றதோ அது அத்தனையும் கடந்து தான் இந்த நமக்கு அமைகின்றது. சரி, ஆக இங்க பெருமான் என்னெல்லாம் கேள்வி கேட்கிறாருன்னு பார்க்கலாம். உடலத்தில் இன்று எனக்கு ஒளியாத விச்சைதான் உற்றது ஏது. இந்த உடல் பிறவி கொண்டு இந்த தூள உடலை கொண்டு சுமந்து கொண்டு இந்த உடலை இடமாக கொண்டு இந்த ஆன்மா இருக்கின்றதே, அப்படி இந்த உடலை கொண்டு இருப்பதனாலேயே, உடம்பினை இடமாக கொண்டு இருப்பதனாலேயே இச்சை என்பது வருகின்றது. அதுவும் எப்படிப்பட்ட இச்சையாம்? ஒளியாத இச்சை உற்றது ஏதுங்கிறார். இது எப்படி வருது? அந்த இச்சை என்பது ஒரு நாம் சிந்தித்து பார்த்தால் அன்றி இது விளங்காது. ஏனென்றால் நாமோ மிகவும் ஆசையே இல்லாதவர்கள் போல அல்லது பேச்சிலே அப்படி சொல்லிக் கொண்டு வாழ்கின்றோம். ஆனா சிந்தித்து பார்த்தோமே ஆனால் எல்லாவற்றிலும் இச்சை கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றோம் அல்லவா? அந்த மனம் ஒரு பொருளை நினைக்கின்றது, அந்த பொருளை அடைவதற்கு ஆசைப்படுகின்றது. அப்படி அதோடு மட்டுமல்லாமல் மிகுதியாக ஆசை, அதை விட்டு விடுவதற்கு மனம் துணிவதில்லை. இப்படி அதை தொட்டு 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 தொடர்ந்து வருகின்ற செயல்கள். அதை பெறுவதற்கும் அதனை விட்டு விடாமல் இருப்பதற்கும் எத்தனையோ முயற்சிகள் நடைபெறுகின்றது. ஒரு பொருளை நாம் இப்போ ஒரு பேனா இருக்குது, இந்த ஒரு பேனாவை பார்க்கிறோம், அந்த பேனா நல்லா எழுதுது அப்படின்னு நினைக்கிறதோட நம்ம எண்ணம் விட்டு விடாது. அழகா இருக்கு, சரி நல்லா எழுதுது, ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை வாங்குகின்ற பொழுதே நல்லா எழுதுதே, கூட ஒரு 4-5 வைத்து கொட்டா என்ன அப்படின்னு அதை நினைக்கிறோம். சரி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் யாராவது கேட்டா அதை கொடுக்குறோம்.
இல்ல குடுக்காம வச்சுக்கிறோம். இல்ல இந்த அப்படியே தொடர்ந்து இத ஒரு யாராவது கேட்டா, "இது நல்லா எழுதுதே, கூட 4 எனக்கு வாங்கி குடுக்க கூடாதா?" அப்படின்னு பிறர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெறைய வாங்கி குடுப்போம். அது அப்படியே ஒரு பொருளுக்கு ஆன இச்சை, ஆசை ஒழியாது இருக்கின்றது. ஒரு சின்ன பொருளுக்கே என்று சொன்னால், நினைத்து பாருங்கள் இந்த உடம்பு அது ஜடம் தான். மாயா கருவிகளால் ஆனது தான். சடம் என்று தெரியும். ஆனாலும் நிலையாமை என்று தெரிந்திருந்தாலும், இந்த உடம்புக்கென்று இந்த உடம்பை பேணுவதும், அதனை இந்த உடம்பை பேணுவது என்று சொன்னால் எல்லா விதத்திலும் இல்லையா? அழகுபடுத்துவதோடு மட்டுமல்ல. அதற்காக அ செய்கின்ற முயற்சிகள் அதிகம், அதிகம். அத அப்போ உடம்புக்கே என்று சொன்னால், அப்புறம் உறைவிடம் எல்லாம் நினைத்து பார்த்தோமேயானால், அதத்தான் ஒழியாத விச்சைன்னுங்கிறார் சிவஞான முனிவர். ஒழியாத விச்சை. அப்படி ஏன் வருது? இந்த சகல நிலையில உடம்பு கொண்ட பிறகுதானே வருகின்றது. ஆக உடம்பு உடலத்தில் இன்று எனக்கு ஒழியாத விச்சைதான் உற்றது ஏது? ஏன்பா இப்படி வருது? உன்தனாலே உற்றதேல். அப்போ நீதான் இந்த விச்சையை கொடுக்கின்றாய் என்று சொன்னால், உன் தன்னாலே கிடைத்தது இந்த விச்சை நமக்கு கிடை உள்ளது என்று சொன்னால், நீ தனு அழித்திடும் போதால் உடல் உடல் வேண்டுமே. நீ எப்பெல்லாம் உடம்பு கொடுக்கின்றாயோ, அப்பொழுதெல்லாம் அந்த இச்சை மேலிட வேண்டுமே. அப்படி எல்லா உயிர்களுக்கும் அப்படி அமைவதில்லை. நம்முடைய பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே. அந்த ஆசை உள்ளவர்கள், ஆசை இல்லாதவர்கள், பேராசை உடையவர்கள் என்று பகுத்து கூட நம்மால் பார்க்க முடியும். அதான் இங்க சொல்ல, "உன் தன்னாலே உற்றதேல் நீ தனு அழித்திடும் போதெல்லாம் உறல் வேண்டும்." இல்லையா? நீ எப்பப்ப உடம்பு கொடுக்கின்றையோ அப்பெல்லாம் இது நிகழ வேண்டுமே. இல்ல. எந்தன் இயல்பேல் அது என்னுடைய இயல்பு, ஆன்மாவினுடைய இயல்பு என்று சொன்னால், கடல் ஒத்த பிறவிதனில் எந்நாளும் இச்சை கட்டுற்று நிற்க வேண்டும். இப்படி இந்த இந்த வேறுபாடு பாருங்க. அதாவது இந்த உடம்பு தூள உடம்பு பெறுகின்றது, போகின்றது. இந்த நிலைப்பாடு ஆன்மாக்களுக்கு வருகின்றது இல்லையா? ஆன்மாக்கள் உடம்பை பெறுவதும், உடம்பை விட்டு நீங்குவதும் தொடர்ந்த பிறவிக்கு வந்து 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 செல்கின்றது. அப்படி தொடர்ந்த பிறவி வந்தாலும் அதே கீழான பக்குவ நிலையிலே இருக்காது இல்லையா? பிறவிக்கு வருவதே எதற்காகத்தான்? அந்த வினையை நீக்கிக் கொள்வதற்காகத்தானே பிறவி கொடுக்கின்றார். ஆக ஏதேனும் ஒரு பிறவியிலேச்சும் நமக்கு அந்த உவர்ப்பு வரும், சலிப்பு வரும். அப்போ அது சொல்றாரு இங்க பாருங்க, கடல் ஒத்த பிறவிதனில் எந்நாளும் அது ஆன்மாவினுடைய இயல்பு. இந்த ஒழியாத இச்சை என்பது ஆன்மாவினுடைய இயல்பாக இருந்திருந்தால், இறைவன் கொடுக்கின்ற அத்தனை பிறவிகளிலும் அந்த ஆன்மாவானது அந்த இச்சையில் கட்டுற்று இருக்க வேண்டுமே. அப்படி இல்லையே. இல்லையில. ஆக ஒரு பிறவியிலேயாவது பக்குவமுற்று இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற முனைப்பு, அந்த வேகம், அந்த தன்மை வருகின்றதே. அப்போ அது அதனுடைய இயல்பு அல்ல என்று சொல்லி, கடிய மல சக்தி சற்று அகல வரும் எண்ணில். ஆக இந்த மல சக்தி அது அதன் மூலமாக இது கொஞ்சம் அகல வரும், இந்த இச்சை என்பது அகல வரும் என்று சொன்னால் ஏன்னா இறைவனால் இல்ல, இந்த இறைவனால் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன தடை வரும்னு சொல்றார். நீ தனு அழித்திடும் போதெல்லாம் வரணும், அப்படி இல்லை. ஆன்மாவினுடைய இயல்பு அப்படின்னு சொன்னா அது எல்லா பிறவிகளிலும் கட்டுற்று நிற்க வேண்டும். அப்ப அதுவும் இல்லை. அப்போ இருக்கக்கூடிய அடுத்த பொருள் பாசம். அப்போ மலசக்தி சற்று அகல வரும் எண்ணில், மலசக்தியினால கடிய மலசக்தி, பிணிப்புற்று இருக்கின்ற மலசக்தி அந்த தளர்வினை இருக்கின்ற பொழுது அகல வரும் என்று சொன்னால், அவை கழித்தது யார்? அந்த மலசக்தியோ ஜடசக்தி. அது அப்படி செய்துவிட முடியாது. எனவே அப்படி யார் கழிக்கிறார் இந்த உடம்பை? ஏனென்றால் மாயா, சுத்த மாயையிலிருந்து அந்த அசுத்த மாயை, அஷ்ட மாயில ஒரு கூறு பிரகிருதி மாயை. அந்த பிரகிருதி மாயில இருந்துதான் தனு கரண புவன போகம்லாம் கிடைக்குது இல்லையா? அப்போ இதை செய்வது யாரு? கழித்தது யார்? நீ கழிக்கில். அப்படி பெருமானே, நீ இந்த பிறவியை
இந்த உடம்பினை கழிக்கக்கூடியவனாக இருந்தால் கெடல் உற்ற எல்லா உயிர்க்கும் அல்லவா நீ நீக்கிவிட வேண்டும். எல்லா உயிர்க்கும் அல்லவா இந்த மலத்தாலான அந்த தன்மை நீங்க வேண்டும் இல்லையா? கெடல் உற்ற எல்லா உயிர்க்கும் நீக்கிடுவை. யான் கெடுத்தாலும் அம்மலம்தான் கெட்டாலும் உன்னை நான் கிட்டி வந்து வழிபடுவது என். இப்ப நீ கெட்டுத்தாலும் சரி, இந்த மலங்கள் கெட்டு நீங்கினாலும் சரி, அல்லது இந்த ஆன்மாவே அதை விட்டு நீங்கினாலும் சரி, அப்போ இது யார் கெடுத்தா என்ன இல்லையா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இது வரைக்கும் இதெல்லாம் யார்தான் இப்படி செய்யறா? இந்த பிறப்பு எப்படி கழிகின்றது, இந்த பிறப்பினை எப்படி இறைவன் கழிக்கின்றார் என்பதனை யான் கெடுத்தாலும் சரி, அந்த மலம்தான் அது தானாகவே கெட்டாலும் சரி, இல்ல நீயே நீக்கி ஆனாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, உன்னை நான் கிட்டி வந்து வழிபடுவது எத்துக்கு அப்படிங்கிறார். பெருமானே, இது இவ்வாறாக இருந்தாலும் உன்னை வந்து கிட்டி அணுகி வந்து வழிபடுவது எதற்காக நாம வழிபாடு செய்கின்றோம், இது எதற்கு கொண்டு போய் விடுகின்றது என்று கேடிலாய் இவை அருள்வாய். கேடில்லாத பெருமானே, இந்த வழிபாடு செய்வதனால் கிடைக்கக்கூடிய இந்த தன்மை எதுவாக இருக்கும்? இப்படி இது நீக்கிக் கொள்வது என்று சொன்னால் இந்த பிறவி எப்படி கழிகின்றது, இந்த பிறவி கழிவதற்கு உன்னை வந்து வழிபாடு செய்வது என்பது எப்படி இன்றியமையாததாக இருக்கின்றது என்றோ, அல்லது இந்த வழிபாடு எப்படி அதற்கு துணை நிற்கின்றது என்றோ நமக்கு இந்த கருத்தினை வைத்து இந்த பாடலே நமக்கு காட்டுகின்றார். இந்த கருத்து நமக்கு பல நூல்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய பொதுவாக இந்த கருத்தை ஏன் இங்க சிவஞான சுவாமிகள் காட்டுகின்றார் என்று சொன்னால், நமக்கு சித்தியார்ல ஒரு பாடல் நமக்கு இந்த முன் கருவுள் பட்டது ஆறும் இந்த பிறவி இதுக்குரிய தன்மைகள், அதை நாம் அனுபவிக்கக்கூடிய தனு கரண புவன போகம் எல்லாமே நாம இந்த பிறவியில எதை அனுபவிக்க வேண்டும், எந்த சூழல் எல்லாம் ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிதான் சுவாமி முன் கருவுள் பட்டது அப்படின்னு இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக இந்த பிறவியில நாம செய்கின்ற நல்வினை தீவினை என்று இருக்கின்றதே, இது எந்த வகையில நமக்கு உதவியாக நிற்கும்? எல்லாமே பிராரத்தம், இது அனுபவிக்க வேண்டிய வினைதான். இது நமக்கு எய்திய அம்பு போல அத்தனையும் நாமோ அதை அனுபவித்துதான் கழிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. அப்பொழுது இந்த வழிபாடு என்பது எத்துணை துணையாக நிற்கின்றது, அதாவது எதற்கு துணையாக நிற்கின்றது, இந்த வழிபாடு தேவை எப்படி, என்ன தேவை, வழிபடுவதற்கு என்ன தேவை இருக்கின்றது என்றெல்லாம் பல ஐயங்கள் நம்மிடையே இருக்கின்றது, பல குழப்பங்கள் இருக்கின்றது. அதனையெல்லாம் நீக்கும் பொருட்டாகத்தான் இந்த பாடலிலே பெருமான் அப்படி ஒரு கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு, கேடிலாய் இவை அருளுவாய், அடலுற்று திரிபுரம் அடங்கலும் எரித்த திரு அக்னீஸ்வரரை மருவும் அருஞான வாரிய ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று இந்த பாடலை வைக்கின்றார். இது பல பாடல்களில் பல தோத்திர நூல்களிலும் சொல்லப்பட்ட கருத்தாக நமக்கு அமைகின்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய 11ஆம் திருமுறையில, இந்த 11ஆம் திருமுறையில நிறைய பாடல்கள் மிக்க சிறப்புடைய மணிமகுடமாக இருக்கக்கூடிய சாத்திர நூல்களுக்கு விளக்கத்தை இந்த 11ஆம் திருமுறையில பல இடங்களில் நம்மால் தேடி எடுக்க முடியும். இந்த நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த இந்த கோவில் திருப்பன்னியர் விருத்தம் என்கின்ற அற்புதமான ஒரு பதிகம். அதுல நமக்கு சுவாமிகள் என்ன சொல்றார்? நேசன் அல்லேன் நினையேன் வினை தீர்க்கும் திருவடி கீழ் வாச நான்மலர் இட்டு இறைஞ்சேன் எந்தன் வாய் அதனால் தேசன் என்னானை பொன்னார் திரு சிற்றம்பலம் நிலவும் ஈசன் என்னேன், ஈசன் என்னேன், பிறப்பு என்னாய் கழியும் சொல் எந்தனக்கே, எந்தனக்கே. இதுல பல செயல்களை சொல்லி இப்படியெல்லாம் நான் செய்யலையே, எப்படி இந்த பிறப்பு கழியும், பிறப்பு என்னாய் கழியும், இதத்தான் இங்க நமக்கு சிவஞான சுவாமிகளும் காட்டுறார். எப்படி இந்த பிறப்பு கழியும், அதத்தானே இங்க நமக்கு இது
நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த கோவில் திரு பன்னியர் விருத்தத்திலையும் அதை நமக்கு காட்டுகின்றார். நேசன் அல்லேன், இறைவா உன்னுக்கு நேசனாக நான் இருக்கிறேனா அப்படின்னா இல்ல. நினையேன், ஒரு பொழுதும் மறவாமல் நினைக்கக்கூடிய தன்மை இருக்குதா இல்ல. வினை தீர்க்கும் திருவடிக்கீழ் வாச நான் மலர் இட்டு இறைஞ்சேன் இல்லையா. உன்னுடைய திருவடிக்கீழ், அந்த திருவடிதான் நம்முடைய வினைகளிலிருந்து நம்மை கலட்டுகின்றது. கழலும் கழல் அணிந்த கழலே வினைகளை கலற்றுவன. அது ஐயாரன் அடித்தளமே என்று அப்பர் சுவாமி சொல்லுவார். அது மாதிரி அந்த என் தன் வாய் வாச நான் மலர் இட்டு இறைஞ்சேன், வாச மலர்களை இட்டு நான் இறைஞ்சுவனாக இருக்கின்றேனா இல்லை. எந்தன் வாய் அதனால் தேசன் என்னானை பொன்னார் திரு சிற்றம்பலமும் நிலவும் ஈசன் என்னேன். அந்த தேசுடைய பெருமானே, பொன்னார் திருச்சிற்றம்பலம், பொன்னம்பலத்து மேனியாக அந்த அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒளி பொருந்திய சிவபெருமானை நினைக்கின்றேனா இல்லையே. ஈசன் என்று நான் அழைக்கின்றேன், ஈசன் என்னேன், ஈசன் என்று எண்ணுவேனாக இருக்கின்றேனா இல்லையே. அப்படி அங்கனம் எப்படி பிறப்பு என்னாய் கழியும், என்னாய் எவ்வாறு இதெல்லாம் செய்தாலன்றி பிறப்பு கழியாது. அதை நமக்கு இப்படி நான் செய்யவில்லை, அப்போ எப்படி என்னுடைய பிறவி எனக்கு கழியும். ஆடுகின்றிலை கூத்துடையான் கலர்க்கு அன்பில்லை என்புருகி பாடுகின்றிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமில்லை துணையிலி பிணநெஞ்சே என்று மணிவாசக பெருமான் சொல்வார்ல. அது மாதிரி இங்கேயும் இவர் நேசலன்னே நினைவேன் இப்படி பல செய்திகளை சொல்லி பிறப்பு என்னாய் கழியும் சொல் எந்தனக்கே என்று அற்புதமா நமக்கு அதை அமைத்து காட்டியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அதே 11வது திருமுறையில திருவிடை மருதூர் மும்மணி கோவை, இது ஒரு அற்புதமான பதிகம். இதுல அந்த பிறந்து வரைக்கும் பல இதை சொல்லி அந்த தன்மையை காட்டுவார். எப்படி பிறப்பு நமக்கு நீங்க போகுது அப்படிங்கிறத. பிறந்தொழி பிறவாது கரங்கன சுழன்றுளி தோற்றும் பொழுதின் ஈற்று துன்பத்து நோயிரு துயரமும் யானொரு துயரமும் இறக்கும் பொழுதின் அற பெருந்துன்பமும் நீ இல்லாது அறிகுணர் யாரோ. நீ இல்லாம பெருமானே இதையெல்லாம் எங்க பிறப்பது இதுல இருக்கக்கூடிய துன்பத்தை அனுபவிப்பதும் துன்பத்திலிருந்து நீங்குவதும் இதையெல்லாம் அந்த ஆன்மா அறியும், அல்லது அந்த ஆன்மாவோடு இருக்கக்கூடிய இறைவன் அன்றி வேறு யாராலும் அறிய முடியாது. உயிர்கள் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களை ஓரளவுதான் உச்சங்கள் பார்க்குமே ஒழிய அந்த ஆள் உள்ளத்துல இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை பல செயல்களை அருகே இருக்கக்கூடிய உயிரானாலும் அறிய முடியாது. நீ அல்லாது அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அறப்பெரும் துன்பமும் நீ அல்லாது அறிகுனர் யாரோ. அதனால் யான் இனி பிறத்தல் ஆற்றேன், இனி நான் பிறப்பது என்பது என்னால தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த துணை என்பது இறைவன், அவனை அன்றி ஒரு துணையும் நமக்கு துணை அல்ல. இது எல்லாமே வினை துணைகள் தான் இல்லையா. ஆக இறைவனே, அதைத்தான் நமக்கு மணிவாசக பெருமான் மனத்துணை எந்தன் வாழ் முதலே தனித்துணை நீ நிற்க என்று பாடுவார். ஆக தனித்துணை மனத்துணை வழித்துணை என்பது இறைவனுடைய திருவடிதான். அவனே துணை நிற்க நம்முடைய இன்ப துன்பத்தை எல்லாம் நாம் அனுபவிக்கின்றோம் என்று அவனை அன்றி யார் அறிவார். அதனாலதான் அவனால் இந்த பிறவி துன்பம் நீங்கும் என்பது. அஃதான்று அந்த பாடலை சொல்றாரு பாருங்க, திருவிடை மருதூர் மும்மணி கோவை. அஃதான்று உற்பவம் துடைத்தல் நிற்பிடித்தல்லது பெரிதொரு நெறியின் இல்லை. அந்நெறிக்கு அவ்வாறு இங்க பாருங்க, அத்தன்று அதோடு மட்டுமல்லாமல் உற்பவம் துடைத்தல் நிற்த்தல் பிடித்தல் அல்லது பிரிதொரு நெறியில் இல்லை. ஆக இந்த பிறவி துன்பத்தை நீக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய சிவபெருமான் தான் என்று சொல்வதை வேற யாரும் இதை அறுதியிட்டு சொல்லுவதில்லை. வேறு யாராலும் இந்த தொழிலை செய்ய முடியாது. எந்த தொழிலை? பிறவியை அறுக்கக்கூடிய தொழிலை. ஆக வினையை நீக்கக்கூடியவன் ஈசன் ஒருவனே. அதனாலதான் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்றெல்லாம் பாடுகின்றார்கள். அந்நெறிக்கு வேண்டலும் வெறுத்தலும் ஆண்டொன்றில் படரா உள்ளம் என்று உடைமை வேண்டும். அஃதன்றி
ஐம்புலன் ஏவல் ஆணை வழி நின்று தான் அல்லதொன்றை தான் என நினையும் இது எனது உள்ளம் ஆதலில் இது கொடு நின்னை நினைப்பது எங்கனம். ஆக இந்த முன்னர் கற்புனையாக கடல் நீர் நீந்தினர். எனவே இந்த உடம்பு கொண்டு இந்த உடம்பிலே இங்க ரொம்ப அந்த பட்டினத்து பிள்ளை அவர்கள் பாடுகின்ற பாடல்ல பாருங்க, அந்நெறிக்கு வேண்டலும் வெறுத்தலும் ஆண்டொன்றில் படரா உள்ளம் என்று உடைமை வேண்டும். அந்த சைவ நெறி, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்று சொல்கின்றோமே, அந்த நெறிக்கு உடைமையாக வேண்டும். அப்படி இல்லை நான் சொன்னா ரொம்ப வித்தியாசத்தை காட்டியிருக்கிறார் பாருங்க. அந்த நெறி பட்டு விட்டோமே என்று சொன்னால் அது நம்மை கற்புனையாக ஏற்றி கரை சேர்த்து விடும். எப்படி அப்பர் சுவாமிக்கு அந்த கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லி அந்த ஐந்தெழுத்தை பிடித்து கொண்டு அவர் கரையேறினாரோ, அது எதை காட்டுகின்றது? என்னவோ மன்னர் அந்த சமண சமயத்துல இருந்தவங்க கல்லை தூக்கி கட்டி கடல்ல விட்டாங்க, அப்பர் பெருமான் ஐந்தெழுத்தை பிடித்து கொண்டு வந்து விட்டார் என்று வரலாறோடு நின்று விடாமல் பிறவி என்கின்ற பெரும் கடலை கடப்பதற்கு சைவ நெறி என்கின்ற புனை நமக்கு படிக்கணும். அதான் இங்க இத சொல்றாரு. அப்படி இல்லை என்று சொன்னால் அத்தன்றி இல்லை, அந்த நெறிய பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஐம்புலன் ஏவல் ஆணை வழி நின்று தான் அல்ல ஒன்றை தானென நினையும் இதுவெனது உள்ள மாதலின் இதுவோடு நினைப்பது எங்கனம். அப்படி இல்லைன்னு சொன்னா, பெருமானே நீ ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த ஆன்மாவானது ஐம்புலன்கள் அது தன்னை ஆட்கொண்டு அது சென்ற வழியிலேயே இந்த உடம்பும் இந்த மனம் இந்த ஆன்மா எல்லாம் சென்று என்ன ஆகுமா, பிறவிக்கு வித்தாக இப்படி வைத்திருக்க கூடிய இந்த உடம்பு கொண்டு எங்கனம் நான் உன்னை நினைப்பேன். ஏன் அந்த நெறி இல்லை அப்படின்னு சொன்னா எவ்வாறு இறைவனை நாம் நினைக்க முடியும்? ஏன் அப்படி இந்த உடம்பு ஐம்புலன்கள் வழியாக சென்று அதனுடைய ஆணை வழி சென்று நிற்கின்றதே, இது கொண்டு எப்படி யான் உன்னை நினைப்பேன்? அப்படி உன்னை நினைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பிறவி என்கின்ற பெருங்கடலை நம்மால் கடக்க முடியாது. இந்த பிறவி என்கின்ற பெருங்கடலை கடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐம்புலன்களும் நெறிப்பட்டு இறைவன் அந்த நற்சார்பு கொண்டு அவனை நினைப்பதல் அன்றி இதெல்லாம் நிகழாது என்பதை சொல்லி, இயற்பிறர் உளரோ இறைவ கற்பம் கடத்தல் யான் பெறவும் வேண்டும், கடத்தற்கு நினைத்தல் யான் பெறவும் வேண்டும், நினைத்தற்கு நெஞ்சு நெறி நிற்கவும் வேண்டும், நஞ்சு பொதி உரை எயில் துரகம் பூண்ட கரை எழுமிடற்று எம் கண்ணுதலாலேயே மருதப்பா என்று முன்னை வாழ்த்தாரோ மற்றும் கருத அப்பால் உண்டோ கதி. அருமையான பாடல்கள் இதெல்லாம். 11ஆம் திருமுறையில திருவிடை மருதூர் மருதப்பா ஏற்பிறர் உளரோ, இப்படி உன்னை அந்த ஐந்தெழுத்தை பிடித்து கொண்டு அல்லது சைவ நெறியை பிடித்து கொண்டு இவை இறைவ கற்பம் கடத்தல் யான் பெறவும் வேண்டும். இந்த பிறவி என்கின்ற கடலை நான் கடந்து அந்த திருவடியை பெற வேண்டும். சொல்றாரு பாருங்க, கடத்தல் யான் பெறவும் வேண்டும், அப்படி கடத்தற்கு நினைத்தல் யான் பெறவும் வேண்டும். பெருமானே இதை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் நினைக்க வேண்டும், அப்படி நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நினைத்தற்கு நெஞ்சு நெறி நிற்க வேண்டும், நெஞ்சு சைவ நெறியில் நிற்க வேண்டும். இதை விட அருமையா வேற யாரால சொல்ல முடியும் இல்லையா? அந்த திருவிடை மருதூர் மும்மணி கோவையில பட்டினத்து பிள்ளை சொல்லிய அந்த கருத்தினைத்தான் நமக்கு சிவஞான சுவாமிகள் அப்படியே சாரமாக இந்த 8வது பாடல்ல நமக்கு அகிலாண்டேஸ்வரி பதியத்துல கொடுத்திருக்கின்றார். நெஞ்சு நான் பெறவும் வேண்டும். அதனாலதான் நெஞ்சே நம்முடைய சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி அந்த பாடல்ல நமக்கு பெருமானே உன்னை நினைப்பதற்கு இந்த உடம்பெல்லாம் நெஞ்சு வேண்டும், அந்த உடம்பெல்லாம் நெஞ்சு இருந்தாலும் அந்த நெஞ்சில் வருகின்ற உணர்வினை வெளிக்கொண்டு அன்பாக கொட்டுவதற்கு உடம்பெல்லாம் கண்ணாக வேண்டும் என்றெல்லாம் நமக்கு மணிவாசக பெருமான் பாடுகின்றாரே, அதுபோல நெஞ்சு நெறி நிற்கவும் வேண்டும், நெஞ்சு நெறி நிற்க வேண்டும். அடுத்து நஞ்சு பொதி உரை எயில் துரகம் பூண்ட, அந்த நஞ்சினை பொதியாக உண்ட கரைமிடற்று
கண்ணுதல்லாக இருக்கக்கூடிய பெருமான், அரவத்தை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானை நினைப்பதற்கு அந்த நெஞ்சு வேண்டும். மருத அப்பா, அந்த திருவிடை மருதூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியே மருத அப்பா என்றும் உன்னை வாழ்த்தாரோ மற்றும் கருத அப்பால் உண்டோ கதி. இதை நினைக்க வேறு எதுவும் கதி இருக்கா இல்லையா? அப்படி கேட்கிறார். கதி உண்டோ நமக்கு? இதைத்தான் நமக்கு இவர் சொல்றார், நம்முடைய சிவஞான சுவாமிகள் சொல்றார் இல்லையா, வரையேற விட்டம் அமுதம் அப்படிங்கிற ஒரு அடியை கொடுத்து அதற்கு முன்னாடி உள்ள பாடலை எடுத்து சொல்லுகின்ற பொழுது, கரையேற விட்ட அமுதா உன்னை அன்றி கதி வேறு உண்டோ என்று அதிகை வீரட்ட நீரே என்ற பாடலை அங்க அப்பர் சுவாமிக்கு கரையேறிய பதிகம் நமக்கு இருக்கின்ற போல அந்த பாடலை வைத்து நமக்கு முனிவர் பெருமான் காட்டுவார். அது போல எங்க நமக்கு கருத அப்பால் உண்டோ கதி, எம்பெருமானை நினைப்பதும் அந்த நெறி சார்வதும், நெறி சார்ந்து நெஞ்சிலே பெருமானை வைப்பதும், நெஞ்சு நெறி நிற்கவும் வேண்டும். ஆக இந்த பிறவி எப்படி கழியும் என்று இந்த பாட்டலில் கேட்ட முனிவர் பெருமானுடைய கேள்விக்கு பிறவி எப்படி கழியும் என்று பல ஐயங்களை எழுப்பிக் கொண்டு முனிவர் பெருமான் பதிவு செய்த இந்த பாடலிற்கான விடையை நாம இதற்கு முன்பாக அருளி செய்த 11ஆம் திருமுறையில் பார்க்கின்ற பொழுது நெஞ்சு நெறி நிற்க வேண்டும். இதுதான் பிறவி எப்படி கழிய வேண்டும், ஒரே வார்த்தை தான் விடை. நெஞ்சு நெறி நிற்க வேண்டும். எந்த நெறி? உண்மை நெறி, மெய்மை நெறி, அன்பு நெறி, முக்தி நெறி, சைவ சித்தாந்த நெறி, முடிவான நெறி. இந்த நெறியில் நின்றோமையானால், எம்பெருமானை நினைத்தோமையானால் என்ன ஆகும்? பிறவி கழியும், இதில் ஐயமில்லை என்பதனை இந்த பாடல் மூலம் நமக்கு காட்டி அருள் இருக்கின்றார். அடுத்ததாக 9வது பாடல். இந்த 9வது பாடலிலே பல முக்தி, பல சமயம் கூறுகின்ற முக்தியினை காட்டி நம்முடைய முக்தி அதிலிருந்தா மேம்பட்டது என்று சித்தாந்த முக்தியையும் அருளி நமக்கு காட்டி அருளுகின்றார். இந்த 9வது பாடல் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம், மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியது. 9வது பாடல். மங்கையர்கள் இன்பமே முக்தி என்றும், கந்தம் அடிவதே முக்தி என்றும், வரும் முக்குணம் கெடுதல் முக்தி, வினை மாய்வதே வளர் முக்தி, 3 மலமும் பங்கமுரளே முக்தி என்று, நித்திய தேகம் பற்றுவது முக்தி என்றும், பலவும் பகுத்து அறிதல் முக்தி, உயிர் கெடுவதே படர் முக்தி, சித்திகள் எல்லாம் தங்குவது முக்தி, பாடானம் முத்திடுவதே தகுமுக்தி என்றும், உயிர்கள் தடுமாற மலம் மறுத்து அகலாத திருவடி தாமரை என் முடியில் ஊன்றி, அங்கம் உயிர் பொருள் எல்லாம் கை கொண்டு, நாயினேற்கு ஆனந்த முக்தி தந்த அருள் ஞான வாரியே, ராசை மேவிய செல்வமே அகிலாண்டம் என்னும் அரசே, அருள் ஞான வாரியே, ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே. இந்த பாடல் நமக்கு சைவ சித்தாந்த சாத்திர நூல் கற்றவர்கள் உடனே சொல்லிவிடுவார்கள். நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவப்பிரகாசம் என்கின்ற நூலிலே பொது உண்மை என்று பிரிக்கப்பட்டு இருக்கும் அந்த நூலிலே உண்மையை சொல்லும் இடத்து 50வது பாடல்ல நமக்கு பெருமான் அதை வைக்கின்றார். உமாபதி சிவாச்சாரியார் கிட்டத்தட்ட 2 பாடல்களும் மிக ஒத்திருப்பது கண்டு நமக்கு வியப்பாக இருக்கின்றது. இந்த சிவப்பிரகாசம் 50வது பாடலிலே அறிவையர் இன்புறு முக்தி, கந்தமரும் அருமுக்தி, திரிகுணம் அடங்கும் முக்தி, விரவு வினை கெடும் முக்தி, மலம் போ முக்தி, விக்கிரக நிக்த முக்தி, விவேக முக்தி, பரவும் உயிர் கெடு முக்தி, சித்த முக்தி, பாடான முக்தி, பழிசேர் முக்தி, இவையெல்லாம் பழிசேர் முக்தி, திரிமலமும் அகல உயிர் அருள் சேர் முக்தி, திகழ் முக்தி, இது முக்தி திறத்தாமே சைவ சித்தாந்த முக்தி என்று நமக்கு அதை காட்டுகின்றார். நம்முடைய முனிவர் பெருமானும் அதையே தான் வரிசைப்படுத்தி நமக்கு சொல்லுகின்றார். எனவே இதுல முதல்ல என்னது,
மங்கையர்கள் இன்பமே முக்தி இந்த அகிலாண்டேஸ்வரி பதியத்துல. இத நமக்கு சிவப்பிரகாசத்துல ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உலகாயதர் முக்தி, அது இந்த சிற்றின்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது அதுவே முக்தி என்று சொல்லக்கூடிய உலகமே உலக இன்பமே முக்தி. அந்த இன்பம் முக்தி என்பது ஒரு பேரின்ப பேரு. எனவே அந்த உலகாயதர் முக்தி என்று சொல்வது. கந்தமரு முக்தி, இது புத்தர்களுடைய சமயத்துல பிரிவாக இருக்கக்கூடிய சௌந்தராதிகள் கூறுகின்ற முக்தி. திரிகுணம் அடங்குகின்ற முக்தி. அந்த திரிகுணம் என்பது முக்குணம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அகங்காரம் என்கின்ற தத்துவத்திலிருந்து வெளிப்படுகின்ற தைசதம், ராசதம், அந்த தாமசம் என்று சொல்லக்கூடிய சாத்விகம், ராசசம், தாமசம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்குணம் அடங்குவது முக்தி. இது சமண நிகண்டவாதிகள், சாங்கியர்கள், அதுல அவர்கள் கூறுகின்ற அந்த முக்தி. விரவு வினை கெடும் முக்தி, வினை கெடுகின்ற முக்தி. அது நமக்கு பிரபாகரவாதம் அது சொல்லுகின்ற முக்தி. மலம் போவதுதான் முக்தி என்பது அந்த பிரபாகரவாதிகளிலே இன்னொரு பிரிவாக இருக்கக்கூடிய வேதாவாதம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த முக்தி. விக்கிரக நித்த முக்தி, இது நமக்கு சிவசமவாதம் கூறுகின்ற முக்தி. சிவசமவாதர்கள் அதை சொல்லுகின்றார்கள். விவேக முக்தி என்பது மாயாவாதம் கூறுகின்ற முக்தி. பரவு உயிர் கெடு முக்தி, இது பார்க்கரியர் கூறுகின்ற முக்தி. அதிலும் அந்த சங்கராந்தவாதம் அவர்கள் சொல்லுவது சித்தி முக்தி என்பது அந்த யோகசாரர்கள் சொல்லுவது. பாடான முக்தி, இந்த பிறவி இந்த கல் போல கிடப்பது, அதை சொல்லுவது பாடானவாத சமயவாதிகள். பழிசேர் முக்தி, இவையெல்லாம் இத்தனையும் இந்த பழிசேர் முக்தி என்பது அது ஒரு முக்தி இல்லை. இதெல்லாம் பழிசேர் முக்தி அப்படின்னா அதுல ஒரு என்னது, அந்த முடிவு இல்லாதது ஒன்று. அவர்கள் எல்லா சொல்லுவதும் அது உண்மையானது அல்ல. இது முக்தி, இந்த தன்மையெல்லாம் முக்தி என்று சொல்லிவிட முடியாது. எனவே அதனை எல்லாம் பழிசேர் முக்தி என்று நமக்கு சொல்லி, இவையெல்லாம் இருக்க நமக்கு இங்க நமக்கு முனிவர் பெருமான் என்ன காட்டுகின்றார்? அந்த அங்கம் உயிர் பொருளெல்லாம் கை கொண்டு நாயினேற்கு ஆனந்த முக்தி தந்த, இதையெல்லாம் விடுத்து அருள் சேர் முக்தி திகழ் முக்தி. அந்த இறைவனுடைய அருளை உள்ளவாறு பெற்று அந்த திருவருளில் இருப்பதுதான். அததான் முதல் பாடல்ல சொல்லிட்டார் இல்லையா? ஈரில்லா பதங்கள் அந்த பெருமானுடைய திருவடியில் மீண்டு வாரா வழியே இருக்கக்கூடிய பரமுக்தி, அதுதான் உண்மையான முக்தி. அப்படிப்பட்ட திகழ் முக்தி, அதுதான் திகழ்கின்ற முக்தி. இது முக்தி திறத்து ஆமே. அதாவது நமக்கு இங்க அதை ஆனந்த முக்தி தந்த அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே. இப்படிப்பட்ட நெறிதான், இப்படிப்பட்ட முக்தி தான் சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற முக்தி என்று நமக்கு அதை சொல்லுகின்றார். நம்முடைய திருக்குறளிலும் மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர், அந்த தலைப்படுபவர்கள், அதனை அந்த பக்குவத்தில் உள்ளவர்கள், அந்த அருளாளர்கள், விஞ்ஞானகலரையும் தாண்டி, அதாவது நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதே 8வது நூற்பாய், விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செல்லுமே. இதை விட்டவர்கள் அந்நியமின்மையின் அரண்களல் செல்லுமே. மற்ற ஈண்டு வாரா நெறி. மெய்ப்பொருளை கண்டவர்கள் அங்கிருந்து வாராதபடிக்கு திருவடி பேற்றினை பெற்று இருப்பார்கள். நாம் அதை பார்த்தோம் முதல் பாடல்ல. ஞானசம்பந்த பெருமான் நால்வர் பெருமக்களுடைய நிலைப்பாட்டினை சேக்கிலார் சுவாமியும் திருப்பெருந்துறை புராணத்திலும் அதை சிந்தித்தோம். அந்த வகையிலே நமக்கு திருவாசகத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை
ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி. தான் அந்தமில்லான், அவன் முடிவில்லாதவன், ஈரில்லாதவன், ஈரினா பதங்கள் கடந்த ஈசன். எனவே அவன் அப்பேற்பட்ட திருவருள் உடையவன். அவனை அடைந்த நாயேனை, அந்த பெருமானுடைய திருவடியை ஈரில்லா பதத்தை அடைந்த ஆன்மாக்கள் நாயேனை அங்க மணிவாச பெருமான் அப்படி காட்டுறார். ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான், மீண்டு வாராத வழி அமையும் பொருட்டு ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தி வைத்தான். ஆக அழுத்தி வைத்தான் அப்படின்னு சொன்னாலே மீண்டு வாராத நெறி என்று பொருள். காணேடி என்று திருவாசகம் நமக்கு சொல்லுகின்றது. நம்ம சேக்கிலார் சுவாமி காட்டியது போல அப்பர் சுவாமி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணங்களில் எல்லாம் இதனை பார்க்கின்றோம். உள்ள மலம் நீங்கி ஓங்கு சிவானந்த வெள்ளத்து இளைத்துவாய் மேவுதலே கள்ளவில் பூங்கொத்தார் விரிசடையார் கூறும் சிவாகமத்தில் சிதாந்த முக்தி என்று தேறு. உள்ள மலம் நீங்கி, ஆக இந்த ஆன்மாக்களில் பிணித்து இருக்கக்கூடிய மலங்களிலிருந்து உள்ளவாறு படிமுறையிலே தவம் செய்து தவத்தினில் உணர்த்த என்பது போல தவம் செய்து சரியக்கிரிய யோகம் ஞானம் என்கின்ற தவத்தை எல்லாம் முற்றுவித்த அந்த ஆன்மாக்கள் ஓங்கு சிவானந்த வெள்ளத்து திளைத்ததுவாய், அந்த சிவானந்தத்திலே திளைத்து இருக்கக்கூடிய தன்மையிலே மேவுதலே, அதை மேவி இருக்கின்ற பொருந்தி இருக்கின்றன ஒரு கணமும் விட்டு நீங்காமல் மறவாமல் அயராமல் திருவருளையே நினைந்திருக்கக்கூடிய தன்மையிலே கள்ளவில் பூங்கொத்தார் விரிசடையார், அந்த இறைவன் விரிசடையாக இருக்கக்கூடிய பெருமான் சிவ ஆகமத்தில் கூறும் சிதாந்த முக்தியே முக்தி. ஆக சிவ ஆகமங்கள் பெருமானுடைய விரிசடைய இருக்கக்கூடிய அந்த பெருமான் திருவருளே வடிவமாக கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அருளி செய்த ஆகமங்கள், அந்த ஆகமத்தின் சாரமாக இருக்கக்கூடிய சித்தாந்தம் கூறுகின்ற முக்தியே முக்தி என்று நீ தேர்வாயாக என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. முக்தி நிச்சயத்துல குருஞான சம்பந்தர் அதை அருளி செய்திருக்கின்றார். எனவே சித்தாந்த முக்தி என்பது, சித்தாந்த முக்தினா என்ன அப்படின்னா, இப்படி முனிவர் பெருமான் இத்தனை முக்தியையும் காட்டி இது அல்ல இது அல்ல இது அல்ல என்று சொல்லி எம்பெருமானுடைய திருவடி நிழல் கீழ சிவபெருமானோடு அந்த சிவத்தோடு அத்துவிதமாய் கலந்து ஆன்மா சிவனது இன்பத்தில் திளைத்திருத்தலே சிதாந்தம் காட்டுகின்ற முக்தியாகும். அத்துவிதமாக, அதனால்தான் அந்த ஏகனாகி இறைவனை நிற்றல் என்கின்ற தன்மையில் 10வது நூற்பாவை சொல்லுகின்ற பொழுது அவனே தானே ஆகிய அந்நெறி, அது அங்கு அத்துவிதத்தை காட்டுகின்ற பொழுது அதற்கு உவமையாக அந்த அத்துவிதத்திற்கு பல உவமையை அங்க முனிவர் பெருமான் காட்டி நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் அதை காட்டி அதிலிருந்தெல்லாம் நீங்கி அவையே தானேயாய் எவ்வாறு 2வது நூற்பாவுல சொல்லப்பட்ட அவையே தானேயாயாக இருக்கின்றதோ அதுபோல அவனே தானே ஆகிய நென்னெறி, அங்க அவையே தானாக நின்றான். உயிர்களே, அந்த இறைவன் மறைந்து உயிர்களே இருக்கும்படியாக அவன் இருந்தான் விட்டு நீங்காமல். இங்கு இறைவனோடு உயிர்கள் விட்டு நீங்காமல் இறைவனே இருக்கும்படியாக அவனே தானே ஆகிய நென்னெறி, அங்கு அவையே தானேயாய் என்பதைக்கு உவமை அதுதான் என்று சொல்லி, அதான் அந்த அத்துவிதம் என்று சொல்லி கலந்து, அப்படி அத்துவிதமாக பிரிப்பின்றி கலந்து இருப்பதுதான் சித்தாந்த முக்தி என்று நமக்கு முனிவர் பெருமான் இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். அடுத்து ஒரு பாடல் இருக்கின்றது, அதை பார்த்துவிட்டு நாம் அடுத்த சிந்தனையிலே அடுத்த எந்த நூல் என்று நமக்கு நம்முடைய ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். அதை தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். இன்று அளவு வரைக்கும் நாமோ மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த அகிலாண்டேஸ்வரி என்கின்ற பதிகத்திலே 9 பாடல்களை நிறைவு செய்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த 10 பாடல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்தையும் தொகுத்து பார்த்தோம். இந்த 10வது பாடல்ல திருவடிக்கீழ் இணைந்திருக்கக்கூடிய தன்மையினை மட்டும் நமக்கு மணிவாசக சிவஞான சுவாமிகள் காட்டி அருளிருக்கின்றார். எனவே இந்த 9 பாடல்களிலும்
முறைமையாக தொகுக்கப்பட்ட ஒரு தொடர் போல இருக்கக்கூடிய, எப்படி நமக்கு மெய்கண்ட தேவனார் அருளி செய்த அந்த 12 நூற்பாக்களும் ஒவ்வொரு நூற்பாக்கும் ஒவ்வொரு தொடர் சங்கிலியாக அமைந்து அற்புதமாக அமைந்திருப்பது போல இந்த 10 பாடல்களும் நமக்கு அற்புதமாக சிவஞான சுவாமிகள் அமைத்து காட்டியிருப்பது படித்து இன்புறத்தக்கதாக அமைகின்றது. அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்று நாம் மீண்டும் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவனை செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்து, புனிதர் பேரவை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கு அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். 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 எம்பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.